सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। சங்கீதம் அதில் ராகம் சம்சாரம் அவள் நாயகன் பாவம் பிள்ளை சிருங்காரநாதம் இல்லம் சங்கீதம் அதில் ராகம் சம்சாரம் சிருங்காரநாதம் எல்லாம் பெண்ணாலே என்று முன்னோர் சொன்னார்கள். எல்லாம் பெண்ணாலே என்று முன்னோர் சொன்னார்கள். அந்த பெண்மை என்று மேன்மை அல்லவோ? பேதை என்றாலும் மங்கை மேதை என்றாலும் அந்த பெண்மை என்றும் மென்மை அல்லவோ? ஏதோ உண்மை சொன்னேன் கோபம் வந்ததோ? கொஞ்சம் மாற்றி சொன்னேன் சொல்லக்கூடாதோ? இல்லம் சங்கீதம் அதில் ராகம் சம்சாரம் அவள் நாயகன் பாவம் பிள்ளை சிருங்காரநாதம் லக்ஷ்மி வந்தாளாம் வீட்டில் தீபம் வைத்தாளாம். லக்ஷ்மி வந்தாளாம் வீட்டில் தீபம் வைத்தாளாம். சின்ன பிள்ளை போல துள்ளி நின்றாளாம். சிவனும் வந்தாலாம் அங்கே குமரன் வந்தாலாம். எங்கள் இன்ப வாழ்வை காவல் கொண்டானாம். கண்ணே பிள்ளை ஒன்று கையில் கொண்டு வா. கண்ணா கொள்ளை இன்பம் அள்ளி கொண்டு வா. என்னை தந்தேன் நான் என்றும் உன்னை தந்தாய் நீ. இந்த இன்பம் போதும் கலகாலமே. நானும் ராமன் கண்ணில் சீதை அல்லவோ? வாழ்க்கை சீதை சொல்லும் பாதை அல்லவோ? இல்லம் சங்கீதம் அதில் ராகம் சம்சாரம் அவள் நாயகன் பாவம் பிள்ளை சிருங்காரநாதம். அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்த என் மீது எய்தானம்மா. அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்த என் மீது எய்தானம்மா.
அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா உன்னோடு ஒன்றாக கண்ணோடு கண்ணாக அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி பொறுத்த என் மீது எய்தானம்மா வாழைப்பூ பெண்ணாக வடிவானதோ வாடைக்கு சுகமாக வருகின்றதோ வாழைப்பூ பெண்ணாக வடிவானதோ வாடைக்கு சுகமாக வருகின்றதோ என்னாலும் உன்னே நீ பொன்னல்லவா எழுதாத கதை சொல்லும் கண்ணல்லவா என்னாலும் உன்னே நீ பொன்னல்லவா எழுதாத கதை சொல்லும் கண்ணல்லவா உன்னோடு பொன்னாக கண்ணோடு கண்ணாக அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி பொறுத்த என் மீது எய்தானம்மா எங்கே நீ இருந்தாலும் வருவேனம்மா உன்னோடு ஒன்றாக கண்ணோடு கண்ணாக வாராண்டி வாராண்டி வில்லேந்தி பொறுத்து என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா உன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாக கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து கதகதப்பா மாறிடுமோ காதலித்தால் ஆறிடுமோ கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து மணல் வீட்டில் குடியே
இவள் கண் பார்த்து மீனென்று திண்டாடுது, பொங்கும் நுரையோடு கரையேறும் அலையானது, இந்த பெண் பார்த்து நிலவென்று விளையாடுது. கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து. பூச்சேலை மலர் மேனி மறைக்கின்றது, அதை பூங்காற்று மெதுவாக இழுக்கின்றது, இடம் கொடுக்காமல் தளிர் கைகள் தடுக்கின்றது, வெட்கம் தாழாமல் இள நெஞ்சம் துடிக்கின்றது. கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து. கோயில் சிலை ஒன்று உயிர் கொண்டு நடை போட்டதோ, இருவிழி கொண்டு என்னை பார்த்து எடை போட்டதோ, ஒரு துணை வந்து விலை கொள்ள கடை போட்டதோ, அதை நான் வாங்க அவள் நாணம் தடை போட்டதோ. கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேற்று. கதகதப்பா மாறிடுமோ, காதலித்தால் ஆறிடுமோ. கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேற்று.
ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம் வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம். ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும், கொஞ்சம் சொல்லுங்களே, சொல்லி வரும் முத்து கிளைகளே. நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும், கொஞ்சம் சொல்லுங்களே, சொல்லி வரும் முத்து கிளைகளே. பச்சை வண்ண வெற்றிலை போல் பறந்தோடும் போது மகரத்து வெற்றிலையில் சொன்னால் என்ன தூது, சொன்னால் என்ன தூது. நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும், கொஞ்சம் சொல்லுங்களே, சொல்லி வரும் முத்து கிளைகளே. முத்து கிளைகளே, முத்து கிளைகளே, முத்து கிளைகளே, முத்து கிளைகளே. வெள்ளம் ஓடட்டும், பெண்ணிடம் கூறட்டும், உள்ளம் வேலிக்கட்டை தாண்டி வந்து பூவாகட்டும். அந்த மேகங்கள் பாடும் ராகங்கள் வண்ண பெண் பார்க்க போய் வரும் சூதாகட்டும். மஞ்சளுக்கு நாட்டு வச்சா மணக்காதோ இங்கே, மௌனத்திலே செய்தி சொன்னா புரியாதோ அங்கே. நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும், கொஞ்சம் சொல்லுங்களே, துள்ளி வரும் முத்து கிளைகளே. முத்து கிளைகளே, முத்து கிளைகளே, முத்து கிளைகளே, முத்து கிளைகளே. நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும், கொஞ்சம் சொல்லுங்களே, சொல்லி வரும் முத்து கிளைகளே. நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும், கொஞ்சம் சொல்லுங்களே,
உள்ளம் வேலிக்கட்டை தாண்டி வந்து பூவாகட்டும் அந்த மேகங்கள் பாடும் ராகங்கள் வண்ண பெண் பார்க்க போய் வரும் சூதாகட்டும் மஞ்சளுக்கு நாட்டு வச்சா மணக்காதோ இங்கே மௌனத்திலே செய்தி சொன்னா புரியாதோ அங்கே நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும் கொஞ்சம் சொல்லுங்களே துள்ளி வரும் முத்து கிள்ளைகளே முத்து கிள்ளைகளே முத்து கிள்ளைகளே முத்து கிள்ளைகளே முத்து கிள்ளைகளே என்ன உறவோ என்ன சிறுவோ என்ன உறவோ என்ன சிறுவோ காதல் நாடகமே என்ன மாயம் என்ன ஜாலம் கண்டு பூஜாரம் என்ன உறவோ என்ன சிறுவோ காதல் நாடகமே என்ன மாயம் என்ன ஜாலம் கண் பூஜாரம் யாரை சொல்லி காணலை தேடினேன் யாரை சொல்லி லாபம் காணலை தேடினேன் தாகம் தீரே மோகம் தீரே பாலைவனத்தில் ஓடினேன் பாலைவனத்தில் ஓடினேன் உறவோ என்ன சிறுவோ காதல் நாடகமே என்ன மாயம் என்ன ஜாலம் கண் பூவி ஜாலம் முகத்தை கேட்கிறேன் நேற்று திருப்பேன் திருப்பு எங்கே இரவு முகத்தை கேட்கிறேன் நானும் பாடிய பாட்டை பாடி 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 பாடுறேன் என்ன உறவோ என்ன பிரிவோ காதல் நாடகமே என்ன மாயும் என்ன ஜாலம் கண் பூவை ஜாடும்
வாழ்க வாழ்க்கை போதுமே போதுமே கண்ணை நம்பி பெண்ணை நம்பி வாழ்க வாழ்க்கை போதுமே ஆடை நாடை பயணம் போக கேட்டுக்கொண்டு ஆடணும் கேட்டுக்கொண்டு ஆடணும் என்ன உறவோ என்ன பிரியோ காதல் நாடகமே என்ன மாயம் என்ன ஜாலம் கண்ணி போது ஜாடம் நேரம் வரும் புது வாழ்வு வரும் இனி நினைப்பதெல்லாம் நிறைவேறும் நேரம் வரும் புது வாழ்வு வரும் இனி நினைப்பதெல்லாம் நிறைவேறும் பொன்னுலகம் என் கண்ணில் வரும் புது வசந்தங்கள் பூமழை தூவும் பொன்னுலகம் என் கண்ணில் வரும் புது வசந்தங்கள் பூமழை தூவும் கனவோ நினைவோ இனி நாளை நமதாக மாறும் கனவோ நினைவோ இனி நாளை நமதாக மாறும் நேரம் வரும் புது வாழ்வு வரும் இனி நினைப்பதெல்லாம் நிறைவேறும் பொன்னுலகம் என் கண்ணில் வரும் புது வசந்தங்கள் பூமழை தூவும் என் பாதை உன் பாதை இரு பாதை என்றாலும் நம் பாதை ஒன்றானதே நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லை நம் வாழ்வு இனிதாகுமே என் பாதை உன் பாதை இரு பாதை என்றாலும் நம் பாதை ஒன்றானதே நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லை நம் வாழ்வு இனிதாகுமே அழகே அமுதே உனை போல் ஒரு சொந்தமும் உண்டோ நேரம் வரும் புது வாழ்வு வரும் இனி நினைப்பதெல்லாம் நிறைவேறும் பொன்னுலகம் என் கண்ணில் வரும் புது வசந்தங்கள் பூமழை தூவும் பூந்தென்றல் தாளாட்ட பொன் மாலை மெருகூட்ட நம் சொந்தம் உருவானதே ஆசைக்கும் உயிருண்டு அரும்புக்குள் மனமுண்டு காலத்தில் வெளியாகுமே பூந்தென்றல் தாளாட்ட பொன் மாலை மெருகூட்ட நம் சொந்தம் உருவானதே ஆசைக்கும் உயிருண்டு அரும்புக்குள் மனமுண்டு காலத்தில் வெளியாகுமே இனிமேல் வரும் நாள் நம் வாழ்வின் திருநாளாகும் நேரம் வரும் புது வாழ்வு வரும் இனி நினைப்பதெல்லாம் நிறைவேறும் பொன்னுலகம் என் கண்ணில் வரும் புது வசந்தங்கள் பூமழை தூவும்
బొమ్మరింట దాగున్న సూర్యుడా తాటాకు బొమ్మరింట దాగున్న సూర్యుడా దాగని కంటి నీరే ఏరై పారే వేళ ఊగని ఉయ్యాలగా నా ఒడిలో నిదరపోరా తాటాకు బొమ్మరింట దాగున్న సూర్యుడా దాగున్న సూర్యుడా దాగున్న సూర్యుడా లాలి 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 జో లాలి 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 జో లాలి జో లాలి జో జోలపాడే కన్నీరే ఈ లోకాల చీకటాయే జోలపాడే కన్నీరే ఈ లోకాల చీకటాయే ఆ ఎండమావి అలగాజనం కనబోని గంగాజలం ఆ ఎండమావి అలగాజనం కనబోని గంగాజలం గాయపడ్డ మా మనసే కాదని కొరివాయే తూలిపడ్డ ప్రజలకే కూడు నీడ కరువాయే వీడుపడ్డ నేల మీద వాన సినుకు పడదాయే తాటాకు బొమ్మరింట దాగున్న సూర్యుడా దాగున్న సూర్యుడా నా చిట్టి సూర్యుడా లాలి 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 జో లాలి 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 జో లాలి జో లాలి జో అమ్మ చేతి మందారం నా అందమైన బంగారం అమ్మ చేతి మందారం నా అందమైన బంగారం నా చేరువైన సందామరం ముద్దొచ్చే మూలధనం నీరు లేని మేఘం వచ్చి నెత్తురే చిందేనురా అన్నం లేని బాణ నిండా కన్నీరే పొంగేనురా వీటి వెలుగు నీవైతే చీకటి రానే రాదురా తాటాకు బొమ్మరింట దాగున్న సూర్యుడా దాగని కంటి నీరే ఏరై పారే వేళ ఊగని ఉయ్యాలగా నా ఒడిలో నిదరపోరా తాటాకు బొమ్మరింట దాగున్న సూర్యుడా నా చిట్టి సూర్యుడా లాలి లాలి జో లాలి లాలి தாம்பத்தியம் ஒரு சங்கீதம் தாம்பத்தியம் ஒரு சங்கீதம் ஸ்ருதி லயம் நயம் கொண்டாடும் தேவ கீர்த்தனம் அதுதான் ராக தாள பாவம் கூடும் காவல் மந்திரம் தாம்பத்தியம் ஒரு சங்கீதம் சங்கீதம் ஜாதகங்கள் வகுத்த வழி ஜாதிகளின் உறவை கொண்டு
மூத்தவர்கள் சம்மதிக்க மணந்தவர்கள் பலருண்டு. காதலெனும் வீதியிலே கண்பறைத்த உறவை கொண்டு மாலையிட்டு மேடையிலே மணந்தவர்கள் சிலரும் உண்டு. தாம்பத்யம் ஒரு சங்கீதம். ஓமகுண்டம் நெய்வாத்து அக்னியை வலம் வந்து ஊரறிய கைவிடித்த உறவு கூட பிரிவதுண்டு. சட்டங்களை சாட்சி வைத்து பத்திரத்தில் பதிவு செய்து சாகும் வரை பிரியாத தம்பதிகள் உலகில் உண்டு. தாம்பத்யம் ஒரு சங்கீதம். நாயகனும் நாயகியும் நெஞ்சிரண்டும் இணையாமல் நாளுக்கொரு குற்றம் சொல்லி ஆளுக்கொரு திசை பார்த்தால் எந்த வகை திருமணமும் இடையினில் உடைவதுண்டு. தாளங்கெட்ட பாடலை போல் கோலம் கெட்டு போவதுண்டு. தாம்பத்யம் ஒரு சங்கீதம். தாம்பத்யம் ஒரு சங்கீதம். சங்கீதம். ராமையா, கட்டி கரும்பே கண்ணம்மா. மிட்டாய் விளம்பர மாதிரி இருக்கு. புதுமை புதுமை, கருத்திலே புதுமை, காதலிலே புதுமை தேவை. கற்கண்டு போன்ற சொற்கொண்டு வீசும் பொற்கொண்டு புரியாத புதுசு. இதயத்தில் இருப்பவளே, என்னவளே, பொன்னவளே. ஐயோ, கற்பனை ஏறி குணப்படுத்திருச்சு. ஜி டெலிகிராம் நம்பர் 4. கண்ணம்மா, சித்திக்கும் செந்தமிழே கண்ணம்மா, உன்னை நினைக்க இல்லை என் உள்ள முருகுதடி அம்மா. என்னம்மா கண்ணம்மா, என்னம்மா பாடிவிட்டேன். யார் என் கற்பனை ஊத்து அடைக்கிறது? இங்க பாத்தியா, என் கற்பனை அப்படியே எழுத்தா படிச்சிருக்கிறேன். நீ வாங்கி படிச்சு பாரு, அப்புறம் நீ என் மேல அது ஆயிடுவேன். வாங்கி படிச்சு பாரு. கொண்ட எங்க அப்பா அங்க கத்தோ கத்துன கத்திக்கிட்டு இருக்காரு. உன் காதல விழுகல. என் மாமனே எனக்கு வில்லன். ராமையா, என்னையா ராமையா. ஏமாச்சான், இன்னுமா காசிக்கு புறப்படல? லேட்டு பண்ண பண்ண உன் பாவத்தோட வெயிட் ஏறிக்கிட்டே போகுது. போட, பாத்தி வந்தாச்சுல்ல, பணமும் வந்தாச்சுல்ல, எல்லாம் வந்தாச்சுடா. தைரியம் தான் வரலையா? பங்களாவை இங்க கட்டி போட்டுட்டு மகராஜை எங்கேயோ இருந்துகிட்டு மாசம் தவறாம படி அளக்குறான். அவர் இடத்த இன்னொருத்தருக்கு வாடகைக்கு விடுறதுன்னா அது பாவம் இல்லையா? ஏமாச்சான், இப்ப நீ எங்க போற? காசிக்கு. எதுக்கு? கட்டிக்கிட்ட பாவத்தை தொலைக்கிறதுக்கு தான். இந்த பாவத்தையும் சேர்த்து தொலைச்சிட்டு வாயன். வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணும் பண்ணாத. என்ன அப்பா கண்ணம்மா? டேய் ராமையா, என் பொண்ணு கண்ணம்மாவை பத்திரமா பாத்துக்கடா. சரி. டேய், உன்னை நம்பி தாண்டா, விட்டுட்டு போ. இந்தாங்க, என் தம்பிய நம்புங்க. கண்ணம்மால அவன் கண்ணு மாதிரி பாத்துக்குவான். என்னமா ஒரு பொண்ணை விட்டுட்டு போறதுக்கு இப்படி பயப்படுறீங்களே? பெங்களூர்ல என்ன நம்பி எத்தனை பெண்களை விட்டுட்டு போயிருந்தாங்க தெரியுமா? லேடிஸ் ஹாஸ்டல் வாட்ச்மேன் ராமையா காலேஜ நடுங்க. மச்சான் புறப்படு, பாவத்தை விட போறேன்னு பஸ் விட்டுற போற. ராமையா, மெட்ராஸ்ல இருந்து யாராவது வந்தா முதலாளியே வந்தாலும் பாக்குற விதத்துல பாத்துக்கிறேன். புறப்பட. தம்பி கண்ணம்மா,
போயிட்டு வரோம். வாங்கம்மா. கண்ணம்மா அப்பா. வர்றேம்மா. போயிட்டு வாங்கப்பா. அப்பா வரும்போது காசி அல்வா வாங்கிட்டு வாங்கப்பா. அக்கா கங்கையில முதல்ல இருக்கும், நம்ம ஊர் வாய்க்கால இறங்குற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீ பாட்டு கிடுகிடுன்னு இறங்கிட போற. மச்சான் காசியில செத்தா மோச்சம், ஞாபகம் வச்சுக்க. அப்பா சொல்ல விட்டது. கண்ணம்மா இங்க இப்ப நம்ம 2 பேர் தான் இருக்கோம். உன்னை விட்டா எனக்கு வேற வழி இல்ல, என்ன விட்டா உனக்கு வேற கதி இல்ல. விதி எப்படி விளையாடுது பத்தியா? நான் யார் தெரியுமா? விதியவே மாத்தின சாவித்திரி வம்சத்துல வந்த விடாக்கம். என்கிட்ட மறைச்ச கண்ணு 2ஐயும் குத்திடுவேன். ஹலோ 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 ஹலோ, யார் பேசுறது? நீ யாருப்பா? கொஞ்சம் கூட மேனேஜ் இல்லாம இன்னாரு பேசுறது இன்னாரு தேவைன்னு கேக்குற பழக்கமே இல்லையா? ஏயா முன்ன பின்ன போன் பண்ணி இருக்கிறியா? காட்டா. ஏய், அது ஜேபி பங்களா தானே? ஆமா. ஏன் கிருஷ்ணா இருக்காரா? ஓ இருக்காரா காசியில? காசிக்கு போனாரு? 4 காசு சேர்ந்தது தொலைக்கிறதுக்காக போயிருக்காரு. ஆமா, அப்போ பங்களா வந்து. பங்களா போகல, பங்களா இங்கதான் இருக்கு. ஆனா அது காலி இல்ல. ஏய், பேசுறது யார் தெரியுமா? ஓய் என்னப்பா நீ டெலிபோன்ல என்ன சினிமா படமா காமிக்கிறாங்க, நீ யாருன்னு தெரியறதுக்கு? யோ நீ யாரா இருந்தா என்னையா, வீடு காலி இல்லை. ஐ சே போன பை. ரம்யா அந்த ஆளை உள்ள விடாதே. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓ ஏயா, நீயா போயிடியா? ஏன் நீ எப்படி சொல்ல? உன்ன நான் சொல்லவா? பதிவில்லைங்கிறதுனாலதானே சொல்றேன், போயிடியா? சரி, கிருஷ்ணய்யா எங்க? ஓஹோ நீதான் அந்த டெலிபோன் கிராக்கியா? அதான் சொன்னேனேயா கிருஷ்ணய்யா காசிக்கு போயிட்டாருன்னு. அவர் எப்படி காசிக்கு போனாரு? காரியார்ல கூட்ட வாடகைக்கு விட்டாரு, காசை வாங்கினாரு, காசிக்கு போனாரு. ஆமா இதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாரியா? நானா? நான் தான். ஆமா, நீ யாரு? அப்படி இறங்கி வா வழிக்கு. நான் தான் கிருஷ்ணய்யா மச்சான் ராமையா. யோ இந்த உருப்படியான யோசனையை சொல்லி கொடுத்து பணம் வாங்க சொன்னதே நான் தான்யா. அப்போ பணம் கொடுத்தா இங்க இடம் கிடைக்கும்ல? இங்க இல்லையா, பத்த திறந்தா சொர்க்கத்திலேயே இடம் கிடைக்குமையா. ஏய், நீ ஒண்ணு எனக்கு சொர்க்கத்துல இடம் தர வேண்டாம். இங்க இடம் கிடைக்கும்னு நம்பி ரொம்ப தூரத்துல வந்துட்டேன். ஏதாவது ஒரு சின்ன இடமா இருந்தா கூட போதும். சிம்லாவே இனிமே உனக்கு சொன்னதாயா, பணத்தை குடியா. சார் கோச்சுக்காதீங்க, நம்ம தொழில் நோட் அடிக்கிறதா? ஏய், சிம்லாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பல நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து தெரியுமா? சில நாட்களே எல்லாத்தையும் தொடச்சிடலாம். கமா கமா. கண்ணம்மா வந்துட்டியா? என்னது கைய கட்டி வாய பத்தி நிக்கிற? ஓஹோ கோட்டையும் பேண்டையும் பார்த்து பயந்துட்டியா? இந்த ஊர்ல தான் கண்டவெல்லாம் போடுறானே, குளிருக்கு தானே. ஐயோ ஐயோ சார் ஒரு பர்ஸ் வச்சிருக்காரு பாரு, என்ன கனம், எத்தனை சரவ நோட்டு. சார் அத்த காமி சார், அதுவும் பாக்கட்டான். ஏய் மட மாமா, அவரு சத்தியம், இது சத்தியம். பாலே பாட வேற தெரியுமா? சௌரியமா போச்சு. என்ன முடிச்சிட்டு நிக்கிற? போய் காப்பி தண்ணி கொண்ட. போகுதே யார் தெரியுமா? மனைவி தானே? ஆமா அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இன்னும் நேரம் வரல சார். பெங்களூர்ல இருந்து நான் சீசன் தவறாம இந்த சிம்லாவுக்கு வர்றதே இவளுக்காக தான் சார். இந்த சீசன்லயாவது கண்டிப்பா நிச்சயமாயிடும் நினைக்கிறேன். ஆமாமா, இந்த சீசன்ல எல்லாமே கண்டிப்பா முடிவாயிடும். என்ன நீயே சிரிச்சுட்டு இருக்க? என் தலைவிதியை நினைச்சு சிரிக்கிறேன். அருமையான சீசன், அழகான பங்களா, அள்ளி கொடுக்க வள்ளல் நீங்க, அக்காவும் மச்சான அங்க, ஆசைக்குரிய கண்ணம்மா இங்க, கிளி மாதிரி பொண்ணு கிட்ட போனா புலி மாதிரி பாயறான். போயா சிரிக்காம வேற என்னத்தை செய்யறது? ஓஹோ, காதல் ஏக்கமா? சார் ஒரு பொண்ணு, அதுவும் அழகான பொண்ணு திட்டுனா நமக்கு கோபமோ வெறுப்போ வரமாட்டேங்குது. அது ஏன் சார்? என்ன கேட்டா? நீங்க காதல் வசப்பட்டது இல்லையா? இல்ல. பால் கசந்தது இல்லையா? இல்லையே. படுக்க நொந்தது இல்ல? இல்லவே இல்ல. சார் நீங்க ஒரு அதிசய பிறவி. மனுஷன் சொத்து இல்லாம ஏன் சோறு கூட இல்லாம இருந்துடலாம், ஆனா காதல் இல்லாம இருக்க முடியாது. நீங்க எப்படி சார் இருக்கீங்க? எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குது. கோச்சிக்கப்படாது, ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானமா நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. ஒரு பெண்ணையும் பார்த்து உங்களுக்கு ஒண்ணுமே ஏற்பட்டது இல்லையா? ஒரு பெண்ணையும் பார்த்து ஐயோ நல்லாதான் இருக்கிற. ஏன் இந்த ரூமுக்குள்ள வந்த? நீ என்ன அங்க தூங்க விட்டா தானே? இனிமே இதுதான் என் ரூம்.
கொஞ்சமான இந்த பங்களாவே உன்னதுன்னு சொல்லுவ போல இருக்குது. அப்படித்தான் வச்சுக்கே. ஏடியா காலடியா எழுந்திரியா. இது எங்க முதலாளியோட ரூம். 4-5 வருஷத்துல நானே ஒரே தடவை தான் வந்திருக்கிறேன். ஆஹா, இந்த அழகான ரூமை பத்தி நான் என்னெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருக்கிறேன். என்ன திட்டம்? கல்யாணத்துக்கு அப்புறம் என் தேன் நிலவை இதே ரூம்ல வச்சுக்கலாம்னு இருக்கிறேன். எப்படி ஐடியா? வெரி குட் ஐடியா. சேபி ஏஜி அட்ரஸ் பீரோல இருந்து எடுத்து போட்டியா? பெரிய ஆளா இருப்ப போல இருக்குதே. பக்கத்து ரூம் அம்மா வேற ஏமாத்தி 100 ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதுக்குள்ள சொல்லியாச்சா? ஏயோ ஊராஞ்சத்து மேல ஏன் ஆசைப்படுற? யார் நீயா நானா? ஆமா, இந்த பங்களா யாருக்கு சொந்தம்? ஒரு புண்ணியவானுக்கு சொந்தம். அனாவசியமா அவர் ஏன் இப்ப எடுக்கிற? எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இங்க யாரா இருக்காங்க? கண்டவன்லாம் இருக்காங்க, உன்னையும் சேர்த்து. இந்த கண்டவங்க எல்லாம் கொடுக்கறாங்க வாடகை, அது அந்த புண்ணியவாங்கிட்ட போய் சேருதா? அஸ்தி வரத்தி அசிக்கிறான். ஐயோ இப்போ உனக்கு என்ன வேணுங்கிற? இந்த ரூம் வேணும். அது நடக்காது. அப்படின்னா அந்த புண்ணியவானுக்கு லெட்டர் எழுத போறேன். லெட்டர் எழுதுற? என்னன்னு? ஐயா புண்ணியவானே, உங்க பங்களாவை கண்டவனுக்கெல்லாம் வாடகைக்கு விடுறாங்க. உங்க ரூம்ல ராமையா தேனிரவு கொண்டாட திட்டம் போட்டிருக்கான் அப்படின்னு எழுத போறேன். என்ன சார் நீங்க? நான் ஒரு பேச்சுக்கு சொன்னா பெரிய மனுஷன் தான். நீங்க தான், நான் தான். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது மாதிரி நானும் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்ட? உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, என்கிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்ல. நீங்க கொடுக்கலாம், நான் வாங்கிக்கலாம். அப்படின்னா உனக்கு பணம் தானே வேணும்? வேற என்ன வேணுங்கிற? சிவபெருமா கிருபை வேண்டும் அப்படியா பாருங்கிற? ராமையா, இனிமே ஒன்னும் பேசாதீங்க சார். இந்த அறைக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. முழுக்க இது உங்க அறை தான், அனுபவிங்க. சரி சார், இங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்களை யாருன்னு கேட்டா நான் என்ன சார் சொல்றது? அதாவது நான் ஜேபியோட செக்ரட்டரின்னு சொல்லு. சரிதா, எத்தனையோ போய் அதோட இதுவும் ஒண்ணு. ஏன் சார், பக்கத்து ரூம் இருக்கிறவங்க எல்லாம் ஊர் சுத்தி பக்கத்துல வெளியே போறாங்க, நீங்க மாத்திரம் ஏன் பெருச்சாடி மாதிரி உள்ளே அடைஞ்சு கிடக்குறீங்க? நீங்களும் போலாமே. போகலாம், கார் வேணுமே. காசு வேணுமே. காசு கொடுத்தா கார் கொடுப்பனே. பாத்தீங்களா, பாருங்க, முதலாளி காரு ஷெட்ல இருக்கு. பணம் சார், கிட்டத்தட்ட உங்களை எங்க முதலாளி மாதிரியே ஆக்கிட்டேன். நன்றி பரவாதீங்க சார். ஊரா விட்டுக்காரு பத்திரம் இருக்கட்டும், அப்பப்ப வாங்கிக்கிறேன். எவ்வளவு பெரிய திட்டம் போட்டிருந்தேன். என்னென்ன நினைச்சிருந்த மனசுல. இந்த கண்ணம்மாவை வீட்டுல தனியா சந்திக்கணுங்கிறதுக்காக வீட்டுல இருக்கிற எல்லாரையும் பிக்னிக் வேற அனுப்பிச்சேன். புண்ணியகுடி குடும்பம் வெளியே போறதுன்னா என்ன விளையாட்டா? நல்ல சமயத்துல கடுக்கா கொடுத்துட்டு போயிட்டாலே. இந்த சந்தர்ப்பம் எனக்கு மறுபடியும் கிடைக்குமா? நான் கடந்து வேகவே பரட்டும் துணிஞ்சிட்டேன். என்னையா அது? என்னமோ சொல்லுவாங்களே, அது மாதிரி நீயா புலம்பிக்கிட்டு இருக்க? எங்க போயிருந்த? உன் திட்டம் எல்லாம் தெரிஞ்சுதான் நான் தையல் கிளாஸ்க்கு போயிட்டேன். ஐயோ பாவம், 2-3 வருஷமா நம்மள நினைச்சுக்கிட்டு சீசன் தவறாம வந்துகிட்டே இருக்கிறாரு. அட போனா போகுது, நம்மளும் தான் கொஞ்சம் காதலிப்போமே அப்படின்னு இன்னைக்கு தான் நினைச்சேன். நான் கூட தான். கண்ணம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் எப்படி குடுத்தன நடத்த போறோம் அப்படின்னு ஒத்திக பார்த்தேன். எனக்கும் மேல கோவம் வருமா? சும்மா நடிச்சேன். அப்படிங்களா? நமக்குள்ள எவ்வளவு ஒத்துமை பாத்தீங்களா? நானும் காதலிக்கிற மாதிரி நடிச்சேன். கண்ணம்மா, என்னையா காப்பியா? ஆமா, காப்பிதான். குடி குடி. ஐயோ ஐயோ, என் மேல உனக்கு எவ்வளவு அக்கறையா? குடி. ஏதாவது கிடக்குதா? ஐயோ, என்ன அது கஷாய மாதிரி இருக்கு? மாதிரியா கஷாயமே தான். யாருக்கு? பாலுவுக்கு. அவருக்கு என்ன? பிக்னிக் போன இடத்துல ஒரு சின்ன கலாட்டா. ஐஸ் தண்ணீர் இறங்கிட்டாரு, அதனால இப்ப அவதிப்படுறாரு. ஐயோ, அட கடவுளே, அவருக்கா இந்த கதி? எதிரி நான் போய் பார்த்து. அவன்னா நீ ஏன் இப்படி ஓடுற? டிப் டாப்பா இருக்கானே அதனாலயா? ஐயோ எஜமான. யார் எஜமா? கண்டவன போய் எஜமானுங்கிற. அப்புறம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் எல்லாம் போயிட போகுது. கடவுளே, நான் என்ன செய்வேன்? நான் சொன்னதை செய். சட்டுப்புட்டு என்ன கட்டிக்க. ராமையா, என்னம்மா? அந்த ஆளை உடனே காலி பண்ண சொல்லு. நான் எப்படிமா சொல்றது? எப்படியோ நீ சொல்லித்தான் ஆகணும். அம்மா, அவர் இந்த வீட்டு முதலாளியோட செக்ரட்டரி. இந்த பங்களாவை சோதனை போறதுக்கு திடீர்னு வந்திருக்காரு. இந்த விஷயமே எனக்கு இப்பதான் தெரியும். ஒன்னும் கவலைப்படாதீங்க, நமக்கு யோகம் இருந்தா இந்த காய்ச்சலையே போயிடுவாரு. காய்ச்சலா? தும்மிக்கிட்டு தானே இருந்தாரு. இப்ப துடிச்சுக்கிட்டு இருக்காரு. படிச்சவர் தான், அழகானவர் தான், உறுதியானவர் தான். ஆனா அப்பேற்பட்டவரை யாரோ ஒரு அடங்காப்புடாரி பொண்ணு கொல்ல பார்த்திருக்கிறா அப்படின்னு அவரு புலம்பிட்டு இருக்காரு. எனக்கு என்ன தெரியும்? காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கா? அதிகமாவா? பாம்பா நடிக்கிறாரு, பம்பரமா சுத்துறாரு, டபுள் நிமோனியாவா இருக்குமோ அப்படின்னு பயத்திலேயே சாகுறாரு. இதுக்கும்
ராத்திரி பொழுது தாண்டதுக்கு அப்புறம் தான் உறுதியா சொல்லலாம். ஆனா ஒண்ணு, பேய்க்கும் நோய்க்கும் ராத்திரில தான் கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. நடக்கிறது நடக்கட்டும், நான் போய் படுக்கிறேன். ராமையா, இந்த நிலையில அவரை தனியா விட்டுட்டு போறிய, ராத்திரி யார் கவனிப்பா? சம்சாரம் இருந்தா கவனிக்கும் இல்லையே. அம்மா, உலகத்துல நொண்டியா இருக்கலாம், ஆனா ஒண்டியா மாத்திரம் இருக்க கூடாது. ஆண்டவா, நீதான்ப்பா பாத்துக்கணும். குட் மார்னிங் ராமையா. சரி, என்னம்மா அது ஆச்சரியமா இருக்குது. ஒரு நாளும் இல்லாத திருநாளா அதிகார நேரத்தில் எழுந்து குளிச்சு முழுகிட்டு தங்கத்தாமரையில நிக்கிற வெள்ளி சரஸ்வதி மாதிரி. என்ன விஷயம்? ஒண்ணுமில்லே. இப்ப நீ எங்க போற? டீ சப்ளதான். முதல் போனி நீங்க பண்ணுங்க. வேண்டாம், அவரு போயிட்டாரா? ஏன் அபசகரமா சொல்ற? அவருக்கு நேரம் சரியா போயிருக்கும். என்னம்மா இது, நேத்தென்னமா அவரை விரட்டணும்னு ஒத்தக்காரன்னு நீங்க, இன்னைக்கு சரியா போயிருக்கும்னு ஜோசியம் சொல்றீங்களே. ஜோசியம் ஒண்ணுமில்லை. ராத்திரி அவருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. உன்னை கூப்பிட்டு பார்த்தேன், நீ வரல. அப்புறம் என்ன செய்யறதுன்னு நினைச்சு நானே போய் சொல்லுங்கம்மா, எங்கிட்ட என்னம்மா ஒளிவு முறைவு? அவர் நெஞ்சு வலியால துடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் கொஞ்சம் தைலத்தை எடுத்து அவர் நெஞ்சில பட்டும் படாமலும் தேய்ச்சி. நானும் தான் இருக்கிறேன். எனக்கு எதனாச்சும் வருதா? கண்ணம்மா வந்து தைலம் தேய்க்கிறாளா? வியாதி வர்றத கூட மனுஷன் கொடுத்து வச்சிருக்கணும் ஐயா. என்ன வளர்ற? சொந்த கதை, சோக கதை. ரமையா, இப்போ நீ அவருடைய ரூமுக்கு தானே போற? ஆமா. நானும் கூட வந்து அவரை பாக்கட்டுமா? என்னம்மா அது, புதுசா பர்மிஷன் கேக்குறீங்க? நேத்து ராத்திரி ஒரு ரூமுக்கு போறீங்களே, என் பர்மிஷன் வாங்கிட்டா போனீங்க? இருக்கட்டும். உங்களை ஒண்ணு கேட்கணும்னு, அந்த ஆளை பத்தி உங்க அபிப்பிராயம்? வந்துருங்க, போயிருவோம். கீதா, எப்படி இருக்கு? நாம போட்ட திட்டப்படி நீங்க எங்க வராம போயிடுவீங்களோ நான் ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருந்தேன். அந்த வேளை நீங்க வந்துட்டீங்க. நீங்க இல்லாம எனக்கு ஒரே போர போச்சு. ஆமா, நீங்க எல்லாம் எப்போ வந்தீங்க? டெல்லி, ஆக்ராவெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இப்பதாண்டி வந்துட்டு இருக்கோம். வழியில 4-5 ஹோட்டல்ல விசாரிச்சு பார்த்தோம், தங்கறதுக்கு இடமே கிடைக்கல. ஹோட்டல் ரெக்ஸட் ட்ரை பண்றதானே? ஒண்ணும் வேண்டாம். நான் அவருக்கு இருக்கும்போது நீங்க எதுக்காக ஹோட்டலுக்கு போனோம்? என் கூட வாங்க, பெரிய கப்பல் மாதிரி பங்களா எடுத்திருக்கோம், அதுல தங்கிக்கலாம். ஐயோ, இவ்வளவு வெயிட்டையும் அந்த கப்பல் தாங்குமா? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். தேங்க்யூ. வாங்கடே. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். ஓகே. ஒரு பயலையும் உள்ள விடக்கூடாது. சார், எப்பவுமே ஒண்ணு கவனம் வச்சுக்கோங்க. மனுஷன் ஒண்ணுதான் செய்வான், ஆனா பணம் 10 செய்யும். அந்த பணம் எனக்கு கிடைச்சா நான் 11 செய்வேன். ஆமையா, அவங்க வந்துட்டாங்க. ஓ ஆமா, காலேஜ்ல தான் உயிர் எடுத்தீங்கன்னா இங்க விட மாட்டியா? என்னடி முடிக்கிற? உனக்கு தெரியாது? அவளுக்கு எப்படி தெரியும்? வீட்டுல இருந்து படிச்சவளாச்சு. கீதா, நம்ம காலேஜ் ஹாஸ்டல்ல இவர்தான் வாட்ச்மேன். என்னமே? ஆமாமா, இதெல்லாம் என்னுடைய கண்ணின் மணிகள். நாங்கெல்லாம் ஒரே குடும்பம். ஹாஸ்டலுங்கிற மரத்துல அடைஞ்சிருந்த பல ஊர் பறவைகள். அடே, வார்டன் ஆரோக்கியசாமி சாரா? நம்ம ஆரோக்கியம் எல்லாம் எப்படி? அட ஏண்டா, நான் என்னமோ மொபைல் டெட் பாடியா மூவ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒண்டி கட்டதாரா? இந்த ஒரு கட்டையே என்னால காப்பாத்திக்க முடியல. கவலை விடுங்க, சும்மா இருங்க. உங்களுக்கு ஏத்தாப்புல ஒரு நர்ஸ் இல்லன்னா ஆஸ்பத்திரியா கட்டி வச்சுட்டா எல்லாம் சரியா போயிடும். ரமயா, இவங்க தங்குறதுக்கு ஹோட்டல்ல இடம் கிடைக்கலையா? ஓட்டலா? நல்ல வேடிக்கை. கடல் மாதிரி வீடு நம்ம கைவசம் இருக்கும் போது கவலை இருக்கு. நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லாத வீடு வேற எவனுக்கு? பிள்ளைங்களே, இது உங்க வீடு. புகுந்து விளையாடுங்க. தோத்துட்டான். தந்தி தந்தி. ஐயோ கடவுளே, அம்மா, அப்பா. இது உங்க அப்பா போயிட்டதாக உங்க அம்மா கொடுத்த தந்தி. இது உங்க அம்மா போயிட்டதாக உங்க அப்பா கொடுத்த தந்தி. உங்க குடும்பமே என்னையா வளர? ஒழுங்கா சொல்லி தர. தந்தி வந்தா எப்போதுமே இளவு சமாச்சாரம் தான் வருமா? இதுல உங்க அப்பா அம்மா நாளைக்கு வர்றதாக தந்தி கொடுத்திருக்காங்க. இது முதலாளி ஜேபி வரா. ஜேபி வர்றாரு? இல்ல, இந்தியா இருக்காரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவர் வர்றதுக்கு முன்னால இங்க இருக்கிற அத்தனை பேரையும் விரட்டிடுறேன். டோன்ட் வரி. கடவுளே, இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கோல்டு வாட்ச், கோல்டு கவரிங் மோதிரம், இந்த காலத்து கூலிங் கிளாஸ், அந்த காலத்து பார்க்கர் பேனா, பெல்ட், கில்ட் டை பின்னு,
இவ்வளவுதான் எனக்கு சொந்தம். சத்தியமா வேற ஒண்ணும் எங்கிட்ட கிடையாது. சந்தேகமா இருந்தா கிட்ட நிக்கிற கண்ணம்மாவை கேட்டுங்க சார். ஆமா, இதெல்லாம் எதுக்கு இப்போ? சொல்றேன் சார். நீங்க எனக்கு கொடுத்த பணத்துக்கு பதிலா நான் கண்ணும் கருத்துமா காத்து வந்த இந்த பொருள் எல்லாம் உங்க கையில ஒப்படைச்சிட்டேன். உடனே விட்டு போயிடுங்க சார். எதுக்காக? ஐயோ, அந்த வயிற்றுச்சல் ஏன் சார் கேக்குறீங்க? இந்த வீட்டு முதலாளி இருக்கிறானே, முதலாளி. என்னது? ஒண்ணு இல்ல, குழவி. குழவி கொட்டினாலும் பரவாயில்ல, நீ தட்டாத. எங்க விட்ட? இந்த வீட்டு முதலாளி இருக்கானே, முதலாளி. அந்த பாதி பையன் நாளைக்கு வர்றானா. அவன் வர்றதுக்கு முன்னால நீங்க இடத்த காலி பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், நான் பிழைப்பேன். அவ்வளவுதானே? உன் முதலாளி வரும்போது நான் இங்க இருக்க மாட்டேன். போதுமா? சார், நீங்க தான் மனுஷன். அந்த புண்ணாக்கு புண்ணிய ஓடி இருக்கிறானே, 3000 வட்டியோட கொண்டு வந்து வச்சாதான் இந்த இடத்த விட்டு நகருவேங்கிறான். அந்த ஏரோப்ளேன் சார் இருக்காரு. முதலாளி கிட்ட தானடா நான் சொல்றேன், போடா போடா அப்படிங்கிறாருங்க. இந்த கும்பல் தான் எங்களை காட்சி கொடுத்துரும் போல இருக்குதுங்க. சோதனை மேல சோதனை. நாளைக்கு எங்க அப்பா அம்மா வேற வரப்போறாங்க. எஜமான் தான் காப்பாத்தணும். அப்ப ஏன் அவர்கிட்ட போய் சொல்ற? அழுவுறா சும்மா. பேசாம இரு. கம்னு சார். நாளைக்கு ஜேபி வரட்டும். அவர் கைய புடிச்சு காலை புடிச்சு கா புடிச்சு நான் சமாளிக்கிறேன் சார். சார், நாளைக்கு போறதுக்கு முன்னால ஞாபகமா இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு போயிடு சார். வாயா சார், கண்ணம்மா என்ன வாயார வாயான்னு கூப்பிடுறது இதுதான் முதல் தடவை. கிருஷ்ணய்யா, கோவிந்தம்மா, ஏன் கீழே விழுந்திருக்கீங்க? எழுந்துருங்க. சேச்சே, என்ன இந்த பழக்கம் எல்லாம்? ஏசமா, உங்க முகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு கோழி ஆயிட்டுறேன். முதலாளியோட கைய பிடிச்சு காலை பிடிச்சு காக்கா பிடிச்சு எப்படியாவது சமாளிப்பேன்னு உங்ககிட்டயே சொன்னேனே. நான் என்ன செய்வேன்? கண்ணம்மா, என் பிள்ளி ஒரு கோழி காமிச்சியா? ஏன் கிருஷ்ணய்யா, உன்னை நம்பினதுக்கு பரிசா? என்ன மன்னிக்கணும். இந்த காவாலி பயலை நம்பி மோசம் போயிட்டு என்னை மன்னிச்சிடுங்க எஜமா. ஆமாங்க எஜமா, இதுக்கெல்லாம் காரணம் என் தம்பி தாங்க. என் புருஷனை விட்டுடுங்க. ஏன் கண்ணம்மா, நீ சொல்லு. ராமையா தானே காரணம்? ஆமாங்க. அப்படின்னு சொல்லாம எப்படிங்க இருக்க முடியும்? ஆமா, இவனை உனக்கு பிடிக்காதுல்ல? அது கூட ஆமாங்க. அப்படின்னா இவனை உடனே ஜெயிலுக்கு அனுப்பி. எஜமா, உண்மையா சொல்றேங்க. என் மாமன் தாங்க எனக்கு உயிர். அவர் இல்லாம நான் இல்லை. அவர் அவசர புத்திக்காரர்னு உங்களுக்கு தெரியாதுங்களா? அப்பா அம்மா ஊர்ல இல்லாத சமயத்துல ஏதாவது தொந்தரவு கொடுப்பாரேன்னு பயந்துதான் இவரை வெறுக்கிற மாதிரி நடிச்சீங்க. இவர் தாங்க என் தெய்வம். இவர் தான் எனக்கு சகலமும். இவர் தான்